பிரைஸ் தி லார்ட். சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 2 பகுதிகளாக மறைந்து போன ஞானஸ்நானம் உபதேசம் என்று 2 பகுதிகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நேரடியாக நாம் 3வது பகுதிக்குள்ளாய் கடந்து சொல்லுகிறோம். ஞானஸ்நானம் எந்த நாமத்தில் எதை அறிக்கை செய்து என்று அந்த பகுதியிலே நாம் தியானித்தோம். ஆனால் இன்றைய நாளில் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நாம் அனைவரும் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கடந்து வர வேண்டும், எந்த தீர்மானம் உடையவர்களாய் தங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். இது வேத வசனத்தின் அடிப்படையில் உண்மையாய் பழைய அப்போஸ்தல காலத்தில் உள்ளவர்கள் உபதேசித்து வந்த உபதேசம் என்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. இது நிச்சயமாகவே இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அந்த வசனங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14 நாம் வாசிக்கும் போது 18 வரை உள்ளதான வசனங்கள் வாசிக்கையில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் கூடாதே மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது நீதிக்கு அடிமைகளாக வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அப்போஸ்தல உபதேச காலத்தில் போதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் உபதேசிக்கப்பட்ட இந்த சட்டம் அந்நாட்களில் கை கொண்டார்கள். பிற்பாடு அவைகளையெல்லாம் இந்த உலகம் உபதேசமற்ற சூழ்நிலை வந்தபோது அதையெல்லாம் உதறிவிட்டார்கள். ஆனால் மீண்டும் நாம் அந்த பகுதிக்கு நேராய் அந்த வாழ்வுக்கு நேராய் திரும்ப வேண்டியது அவசியமாகையால் உண்மையாய் நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தால், உண்மையாய் நாம் பாவத்தினின்று நீங்களாக்கி பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஞானஸ்நானம் எடுத்ததுண்டானால் நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அது என்னவென்றால், ரோமர் 6 அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? ஹல்லேலூயா. அப்படியானால் ஞானஸ்நானம் பெறும் வரைக்கும் நாம் அனைவரும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களாய், பாவ வாழ்க்கையில் நிலைத்திருந்தவர்களாய், பாவத்துக்கு அடிமைகளாய், வேதம் சொல்லுகிறது நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஏனெனில் எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி இருக்க பாவத்துக்கு நாம் அடிமைகளாய் இருந்தபோது நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நம்மிடத்தில் இருந்தும் நம்மாலே அந்த நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவாய் முயற்சித்தும்
அந்த நன்மைகளை ஒன்றும் நாம் செய்யக்கூடாதபடி நமக்குள் வாசமாயிருந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு பாவம் எதை செய்ய விரும்புகிறதோ அவைகளையே நடப்பிக்கிறவர்களாயிருந்தோம். அப்படி இருக்க இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பற்றி கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தீர்மானம். அந்த தீர்மானம் என்ன? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால், பாவத்தை நாம் கவனிக்கும் போது நமக்கு தெரியும், நாம் எவ்வளவாய் முயற்சித்தும் கிறிஸ்து இயேசுவை அறிந்து அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்ட போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை அவர் சுத்திகரித்த பிற்பாடு அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டு ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆளுகையிலிருந்து நீ நீங்களாக்கப்பட வேண்டும். அந்த பாவத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படி விடுதலையாக்கப்படும்படிக்கு அப்போஸ்தல காலத்தில் தேவன் அவர்களுக்கு அருளின ஒரு சட்டம்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போஸ்தலர்களுடைய உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய உங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போஸ்தல உபதேச சட்டம் என்ன என்பதையும் நன்றாக நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை கை கொண்டிருக்கிறோமா இல்லையா என்கிறதை நம்மை ஒன்று உய்தாராய்ந்து பார்த்து நாம் இன்னும் நீதிக்கு அடிமைகளாய் காணப்படவில்லை என்றால் நீ ஞானஸ்நானம் பெற்ற பின்பும் பாவத்துக்குள்ளாகவே வாழ வேண்டும். நீ பாவத்திலிருந்து மீண்டு வர முயற்சித்தாலும் உன்னாலே பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாது. பாவம் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அப்போஸ்தல உபதேச சட்டத்திற்கு நீ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாவதினால் நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் எண்ணப்படுவார்கள். இல்லையா? ஏன்னா வாசிக்கிறதான வசனத்தை நாம் வாசிக்கும்போது ரோமர் 6:2 வசிக்கும்போது சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஜீவியத்தில் பாவத்துக்கு ஞானஸ்நானத்தினாலே நீ மரித்து விட்டாய். இனி நீ பலவந்தமாய் நீதிக்கு உன்னை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். நீதி என்கிறது அப்போஸ்தலருடைய உபதேச சட்டம். அந்த உபதேச சட்டம் நமக்கு கற்பிக்கிற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள் என்கிற பெயரில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பாவம் இன்னும் தங்களை பின்தொடர்ந்து கொண்டு இன்னும் பல விதமான பாவ இச்சைகளுக்கும் பாவ சுபாவங்களுக்கும் பாவ துர்குணங்களுக்கும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை காணும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அப்போஸ்தல உபதேச சட்டத்திற்கு நீ இன்றும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததில்லை. அதை இன்னவென்று நீ இன்னும் அறியவில்லை. ஆதலால் தான் உன்னை பாவம் மேற்கொண்டு இந்நாளில் பாவம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமானா அப்போஸ்தல உபதேச சட்டம் நமக்கு கற்பிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரோமர் 12:1,
அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியா. ஹல்லேலூயா. ஸ்நானம் பெற்றிருக்கிற, ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாய் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருக்க அந்த ஜீவ பலி என்கிற ஸ்தானத்தில் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்களாகவே இருந்து கொண்டே தேவனுக்கு முன்பாக பலியாக மாற வேண்டும். பலி என்றால் துண்டிக்கப்பட்ட கஷணங்களாய், துண்டிக்கப்பட்டதாய் தேவனுக்கென்று இரத்தம் சிந்தி பலியிடப்பட வேண்டும். அப்படி பலியிடப்பட்டதாய், அப்படி என்றால் அந்த அனுபவம் என்ன என்று நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது, முதலாவது நாம் வாசித்ததான வசனம் முன்னே வாசித்தோம், ரோமர் 6:2, நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரிக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெறும்போது நாம் அனைவரும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பாவத்துக்கு மரித்தவர்களாயிருந்த நாம் ஒவ்வொருவரையும் பாவத்துக்கு மரித்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஹல்லேலூயா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். முந்தி செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறைந்து விட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் உன் மாம்ச விருப்பங்களுக்கு, மாம்ச தாகங்களுக்கு, மாம்ச ஏக்கங்களுக்கு, மாம்சத்திலிருந்தும் புறப்படுகிற ஆசை இச்சைகளுக்கு இனி இடமிராத படிக்கு நீயும் ஆவி ஆத்தும சரீரத்தை காக்க வேண்டும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டு, இல்லையா? கீழே நாம் வாசிக்கும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்தவர்கள், உலகத்தையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தவர்களாய். உலகத்தை குறித்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப கண்களின் இச்சை, மாம்சத்தின்
இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகளுக்கெல்லாம் நாம் சிலுவையில் அறையுண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி சிலுவையில் அறையுண்டவர்களாய் எவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ரோமர் 6:22 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று இப்பொழுது நீங்கள் ஏது அப்போஸ்தல உபதேச சட்டத்தின் படி பாவத்துக்கு மரித்தவர்களாய் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய், உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் எவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானது. தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீங்க. தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்க தேவனுடைய உபதேச சட்டம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களைப் போல, தங்கள் ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டவர்களைப் போல, உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களைப் போல, இனி உங்களுக்காக நீங்கள் வாழாமல் உங்களுக்குள் பிறந்திருக்கிற கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறவர்களாக, கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் பிழைத்தாரோ அப்படியே பிழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும்படி எவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு அடிமை. ஆனால் அடிமைக்கு இருக்கிற விசேஷம் என்னவென்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது, கலாத்தியர் 4:1 வாசிக்கையில், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. ஒரு அடிமை என்று நீ ஒப்பு கொடுத்த பிற்பாடு ஓடி வந்தா எல்லாம் உனக்கு வாரி இறைச்சி தரும் என்று நீ எண்ணக்கூடாது. ஆனால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுகிறதா இருந்தா மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவர் ஒன்னிலும் குறை வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் அறிக்கை செய்து துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாய் இருந்து தேவ சித்தத்தின்படி அவருடைய உபதேச சட்டத்திற்கு ஒரு அடிமையைப் போல நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய எல்லாவித குறைவுகளும் ஆண்டவர் தம்முடைய நிறைவிலிருந்து பகிர்ந்தளித்து சகல குறைவுகளை நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனால் ஒன்றா, சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் உனக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. நீ ஓடி வந்து கேட்டால் உடனே ஒன்றும் தரமாட்டான் இல்லையா? அப்படி உள்ள ஒரு அடிமையாய் அதனால தான் அநேகர் இந்த உலகத்தில் ஆடம்பரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் வாழ்ந்து வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கும் போது, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையானால், தேவனுக்கென்று உன்னை நீ ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளையானா, உன் வாழ்க்கையில் நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் சோதனைகளும் கண்ணிகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கடன்களும் பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் அவைகளில் இருந்து நீ மீண்டு வருவதற்கு தேவன் ஒரு உபாயத்தை வைத்திருக்கிறார். அந்த உபாயத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். முதலாவது, நீ அடிமையாய் இருந்து தேவன் உன்னை இளக்காரமாய் வளர்க்கத்தக்கதாய் தேவனுடைய பரிசுத்தத்தின் மேலும் தேவனுடைய பிரியமான கிரியைகளிலும் உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை மகிமைப்படுத்த வேண்டும்.
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு அவரால் இளக்காரமாய் நடத்தப்படுகிற ஒரு அடிமையாய் காணப்படுவாயானால் முடிவிலே புத்திரனாக நீ பாராட்டப்படுவாய். புத்திரனாக நீ உன்னை பாராட்டக்கூடும். அப்படி புத்திரனாக நீ பாராட்டப்படும் காலத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட பாடுபடணும். அவர் இளக்காரமாய் வளர்த்தி முடிவிலே உன்னை அவர் புத்திரராக, நீ உன்னை புத்திரன் என்று பாராட்டும் போது அவர் உன்னை புத்திரனாக ஏற்றுக்கொண்டா அவருடனே கூட நீ ஆளுகை செய்வாய். அவருடனே கூட நீ ஆளுகை செய்வாய். ஆதலால் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 37 வசனத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாய், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். தேவ பிள்ளையே, இப்படி நீ உன்னை ஒரு அடிமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அடிமை என்று சொல்லும்போது மரியாளுக்கு இருக்கிற அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு வேதனையும் விதையுமாய் இருந்தது. ஆனால் ஊழிய பாதையில் இயேசுவானவர் இறங்கின பிற்பாடு எந்த வேதனையும் விதையும் தன் ஹிருதயத்தில் பேறிக்கொண்டு 30 வருஷங்களுக்கு மேலாய் நடந்து கொண்ட அந்த மரியாளை பிற்பாடு புகழ பண்ணுகிற எல்லா வாய்களும் புகழத்தக்கதான விதத்தில் மரியாள தேவன் மேன்மைப்படுத்தினது போல தேவ பிள்ளையே, முடிவில் புத்திரனாக பாராட்டப்பட்டு புத்திர சுவீகாரத்தினுடைய சகல ஐஸ்வர்யத்துக்கும் அவர் உன்னை பங்குள்ளவர்களாக மாற்றி அவர் உங்களை இந்த பூமியிலேயே ஆசீர்வதித்து மறுமையிலும் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இவ்வசனங்களால் தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.